அறியாத பசங்க என்ற இந்த திரைப்பட நிகழ்வுக்கு வருகை இருந்தமைக்கு நான் மெத்த மகிழ்வடைகிறேன். நமக்குரிய நண்பர் ரகு அவர்கள் ஒரு 20 ஆண்டு காலத்திற்கு மேலாக இந்த திரைத்துறையிலே தன்னுடைய களங்களை பதித்தவர். இந்த திரைத்துறைக்கும் என்னை போன்றவர்களுக்கும் இந்த தொடர்பும் இல்லை. ஆனால் நானும் இந்த விழாவிலே கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு எனக்கு எப்படி கிடைத்தது என்றால், ஒரு 13 ஆண்டு காலம் ஒரு அரசு அலுவலர் இயக்கத்தினுடைய தலைவராக வீட்டில் இருந்த காலத்தில் பெருமைக்குரிய எங்களுடைய மேலாள் தலைவர் சிவலோங்க அவருடைய பவள விழா ஆண்டினை ஒட்டி ஒரு கொள்கை பாடல்கள் வெளியிட வேண்டும் என்ற நோக்கத்தோடு நண்பர் ரகு அவர்களுடைய முகவரி அறிந்தவரை தொடர்பு கொண்டு ஒரு 6 பாடல்களை நாங்கள் எங்கள் இயக்கத்திற்கு அர்ப்பணித்தோம். அந்த 6 பாடல்களை இசையமைத்து கொடுத்தவர் அருமை சோதர் ரகு அவர்கள். விடியல் கீதங்கள் என்ற பெயரில் இன்றைக்கும் தமிழகத்தினுடைய தமிழ்நாடு அரசு ஒன்றியத்துடைய விழாக்களிலே ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாக பட்டி தொட்டி எல்லாம் என்ற பாடல்கள் இன்றைக்கும் ஒலித்து கொண்டிருக்கின்றது. ஒரு அற்புதமான இசைக்கலைஞர், ஒரு அற்புதமான நுட்பமான சிந்தனை உடையவர், பல்வேறு திரைப்பட ஆளுமைகளோடு பழகிய ஒரு நல்ல அனுபவம் மிக்கவர். நீண்ட நாட்களாக இது போன்ற வாய்ப்பை அவர் எதிர்பார்த்து கொண்டிருந்தார். இன்றைக்கு அது கிடைத்திருக்கிறது. சமீப காலத்தில் மிக பிரம்மாண்டமாக எடுக்கப்படக்கூடிய பல திரைப்படங்கள் விமர்சனத்துக்கு உள்ளாவதும் அல்லது அது வேறு வகையிலே பேசப்படுவதும் உண்டு. தமிழக மக்கள் எப்பொழுதுமே நல்லதை மட்டும் ஆதரிப்பார்கள். அதற்கு சமீபத்திய உதாரணங்கள் அதிகம். எந்த விதமான பின்புலமும் இல்லாமல் கதையம்சத்தோடு வந்த படங்கள் இன்றைக்கு தமிழ் திரைப்பட உலகிலே வெற்றி கொடி நாட்டிக் கொண்டிருக்கிறது என்பதுதான் தற்போதைய உண்மை. அந்த வகையிலே புதுமுகங்களாக அறிமுகமாகும் இந்த அறியாத பசங்க என்ற திரைப்படம் ஒரு உத்வேகமான இளைஞர் பட்டாளத்தை தன்னுள்ளே வைத்து அவர்கள் மூலம் இந்த திரைப்படத்தை உருவாக்குவதிலே தன்னுடைய முதல் தளத்தை அருமை தம்பி ரகு அவர்கள் பதித்திருக்கிறார்கள். அது நிச்சயமாக வெற்றி பெறும். ஏனென்றால் திருமூலர் சொல்வார், அனுபவங்கள் மட்டும்தான் வாழ்க்கையினுடைய தத்துவத்தை நமக்கு உணர்த்தும் என்று. அடிபடாதவன் வெற்றி பெற்றதாக சரித்திரமில்லை. விழுந்தால்தான் எந்திரிக்க முடியும். பலமுறை விழுந்தவர் ரகு அவர்கள். இந்த முறை எழுந்திருக்கிறார். அது இமாலய வளர்ச்சியாக, அது விஸ்வரூப வளர்ச்சியாக அமையும் என்பதில் எனக்கு கிஞ்சித்தும் மாற்று கருத்தில்லை. இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். என்னை போன்றவர்கள் அனில் பிள்ளை, வேறு அணிலை நினைச்சிடாதீங்க, அனில் பிள்ளை போல அவர்களுக்கு உதவி செய்வதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இந்த திரைப்படத்தில் அறிமுகமாகும் அருமை தம்பிமார்கள் கதாநாயகர்களுக்கும் சகோதரி கதாநாயகிக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை, அவர்களும் வெற்றி பெற வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திரைப்படத்தை தயாரிக்கக்கூடிய பெருமைக்குரிய திருமதி பவுனம்மாள், பொறியாளர் இளஞ்சலின் அவர்களுக்கு நான் நெஞ்சார்ந்த நன்றிகளை காணிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏனென்றால் ஒரு நல்ல என்னை போன்ற ரகு மேல் பற்று வைத்திருப்பவர்கள் இவருடைய வெற்றி எப்பொழுது தமிழகம் பேசப்படும் என்பதற்கு ஒரு நுழைவு வாயில் தேவைப்பட்டது. அந்த நுழைவு வாயிலை திறந்துவிட்ட பெருமகனாக நீங்கள் இருந்திருக்கிறீர்கள். மிகச்சிறந்த பக்தி பாடல்களோடு இந்த நிகழ்ச்சி ஆர்வமாக இருக்கிறது. நிச்சயம் ரகு வெற்றி பெறுவார். அவருடைய வெற்றிக்கு நாமெல்லாம் துணையாக நிற்போம். மீண்டும் வெற்றி விழாவிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் சொன்னேன் தொண்டை கட்டிக்கு போச்சு, நான் கொஞ்சம் லேட்டாக வரேன் அப்படின்னு சொன்னேன். படம் பேர் அறியாத பசங்கள் அப்படின்னு வச்சுருக்காங்க. நான் இப்போ தான் ஒரு படம் பியார் பிரேம கல்யாணமா, அது காதல் இது 2வது ஆகிட்டுருக்கு. போய் முடிச்சு வந்தேன். அப்போ கூட தொண்டை சரியில்லாமல் பேசிக்கிட்டு இருந்தேன். இன்ஃபெக்ஷன் ஆகி போச்சு. நம்ம ரகு அவர்கள் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமாக தெரியும். இல்லை, வயசு எனக்கு 35, கம்மியாக சொல்கிறீங்க. அப்போ குழந்தையாக இருக்கும்போது தூக்கணும் போது எது தெரியும்னு நினைக்கிறேன். அப்படித்தானே? ஆமாம்.
அவர் வந்து நல்ல திறமை சொல்லி அது வந்து இப்போ தான் வந்திருக்கு. அந்த திறமைக்கு இப்போ தான் வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, இப்போ ஐயா அவர் படத்துலையும் நடிக்கிறாங்க. இயக்குனர் சிகரம், இவர் தான் முதல் இயக்குனர் சிகரம். அப்போ இருந்த எல்லாரும்னா நான் அப்போ இருந்து இருக்கேன். அது எனக்கும் வயசு தெரிஞ்ச ஒன்றும் சொல்கிறதில்ல. இப்படி எல்லாருடையும் நன்றாக பழகுவேன். எல்லாருக்கும் நன்றாக தெரியும். பத்திரிக்கையிலேருந்து மீடியாவிலேருந்து எல்லாருக்கும் மரியாதை கொடுப்பேன். அதே மாதிரி அவங்களும் நல்ல மரியாதை எனக்கு கொடுப்பாங்க. இப்படி இந்த படத்துக்கு வந்து நான் நடிக்கிறேன். எப்போ போஸ்ட் ஓட்டுவாங்க, எப்போ எந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எங்கள் காலத்தில் உண்டு. இப்போ ஓடிபிங்கிறாங்க. இன்னும் ஒன்று அப்புறம் என்னப்பா ஓடிடி அப்புறம் நெப்பிடிச்சா அமிர்ஜான் மாத்திரை மருந்து இப்படிங்கிற மாதிரி எதுக்காக கொடுக்குறாங்க. அது நம்மள்டையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்னோட நடிச்சுன்னா எனக்கே தெரியல அப்படின்னு நான் சொல்லிடுறது. இந்த பூஜையில் கலந்துக்கிட்டதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அவர்களுக்கும் மற்ற ப்ரொடியூசர் அம்மா அவர்களுக்கும் மற்ற ஒரு பத்திரிகை நண்பர்களும் மீடியா நண்பர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக்கிட்டேன். வணக்கம். காலை வணக்கங்கள். இங்கே வந்திருக்கும் ஊடக நண்பர்களுக்கும் வருகை தந்திருக்கும் அனைத்து பெரியவங்களுக்கும் வணக்கம். இப்போ இந்த மேடையில் இந்த படத்துக்கு வந்து வாய்ப்பு கொடுத்த இயக்குனருக்கு முதல் வணக்கம். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இணை இயக்குனர் திரு ரவிகரன் சாருக்கும் வணக்கம். இப்போ வந்து சார் சொன்னாங்க, நம்ம திரையுலக தந்தை அப்படின்னு சொன்னீங்கன்னா அது எஸ்பி முத்துராமன் ஐயா தான். இப்போ ஒரு ஃபைட் மாஸ்டராக நான் இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறேன். அதை பண்ணிவிட்டு நான் மற்ற சொல்கிறேன். என்னென்னா ஐயா வந்து 70 படம் பண்ணாங்க. அதில் 68 படத்தில் ஃபைட் இருக்குது. அந்த 68 ஃபைட்டுக்கும் ஒரே ஸ்டண்ட் மாஸ்டர் ஜூடோரத்ன மாஸ்டர். அந்த பெருமை ஐயா இருந்தாங்க. இங்கே பேசும்போதும் அதை பதிவு பண்ணாங்க. ஒரு டீம் எப்படி அமையணுன்ட்டு. அந்த மாதிரி நாங்கள் இந்த படத்துக்கு டைரக்டர் சார் கூட இருந்து எங்களோட முழு ஒத்துழைப்பையும் தருவோம். தொடர்ந்து அவர் கூட பயணிப்போம் என்று முழுமையாகவும் நம்பிக்கையாகவும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. சக்ஸஸ் மீட்டில் மீட் பண்ணுவோம். நன்றி. அந்த அத்தனையும் நல்ல உள்ளங்கள் எல்லாருமே வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி படத்தில் இருக்கிற டெக்னீஷியன்ஸ் அத்தனை அனைத்து பேருக்குமே ரொம்ப பெரிய நல்ல டெக்னீஷியன்ஸ். குட் ரகு சார், அதாவது ஹரிமுருகன் மாஸ்டர், சக்தி டான்ஸ் மாஸ்டர், அதே மாதிரி இங்கே கார்த்திக் சார், பிஆர்ஓ சார், எல்லாருமே அற்புதமான ஒரு டெக்னீஷியன்ஸ். மணிகண்டன் கதாநாயகன், சிம்ரான் செகண்ட் ஹீரோயினி, எல்லாருமே அற்புதமான ஒர்க்கு. முக்கியமான ஒரு வார்த்தை 2 வார்த்தைகள் நான் சொல்லணும். எம்வி ரகு சார் பற்றி சொல்லணும். ஒரு அற்புதமான ஒரு மனிதர் சார் ரகு சார். அவரோட தன்னடக்கம் தான் இது வரைக்கும் அவருக்கு இந்த முன்னேற்றத்துக்கு வந்திருக்கு. நிறைய படத்துக்கும் இசையமைப்பாளர் இருந்திருக்காங்க. அவர் கூட நான் நிறைய ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தேன். அவரோட நல்ல மனசுக்கு வந்து உண்மையாக அந்த கடவுள் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம். இன்றைக்கு அவர் இந்த படத்துக்கு இயக்கம் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சத்தியமான ஒரு வார்த்தை, நல்ல உள்ளம். இந்த விஷயத்துக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த படத்தில் அத்தனை பேருமே ரொம்ப அற்புதமான ஒர்க்கர்ஸ். அண்ணன் ரவிசுந்தரம் சார் கேமராமேன், அதே மாதிரி திரு ரவிகிரண் சார், எல்லாருமே ரொம்ப அற்புதமான விஷயம். நான் இருக்கிறது இப்போ ஒரு சின்ன விஷயம், ஒரு உண்மை சம்பவம் நான் சொல்ல போகிறேன். டைரக்டர் சார் எஸ்பி முத்துராமன் சார் இயக்கத்தில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறைய படங்கள் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த சூப்பர் ஸ்டாரோட விஷயங்கள் நான் ஒரு 2 வார்த்தை சொல்கிறேன். ஒரு 2 நிமிஷம். ராஜச்சின்ன ரோஜா என்ற படத்தில் ஏவிஎம் செட்டில் தான் நம்பர் 1 ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் தான் சாங் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒரு பண்பாடு இல்லை என்றால் பாரதம் இல்லை, நான் பண்போடு வாழ்ந்திருந்தால் பாவம் இல்லை என்ற ஒரு பாடல்களுக்கும் நான் நடன கலைஞராக புலியூர் சரோஜம்மா இயக்கம், சார் முத்துராமன் ஐயா தான் இயக்கத்தில், ஏவிஎம் ப்ரொடக்ஷன் சமஸ்தானம். லாஸ்ட்டு ஷெட்யூலில் என்ன ஆகுதுன்னா, டோட்டலியாக அந்த சாங் முடிச்சு ஆகணும். அந்த சாங் 5 நாள் மொத்தம் ஒரு 100 பேர் டான்சர்ஸு. அன்றைக்கி அந்த சாங் முடிச்சுட்டு நாங்கள்லாம் ஊட்டிக்கு போனோம். ஊட்டிக்கு போகிற ஷெட்யூல்லேருந்து முத்துராமன் சார் சொல்கிறாங்க, ரஜினி இந்த மாதிரி நாளைக்கு காலையில் சீக்கிரமாக வந்துட்டால் நல்லாயிருக்கும், ஒரு 8:30 நீங்கள் ஸ்பாட்டுக்கு வந்துட்டிங்கன்னா வித்
அவர் கேட்குறாரு வித் மேக்கப்போட வரணுமா எப்படி சொல்லுங்கன்னு சொல்கிறாரு. ஆமாம் ரஜினி வித் நீங்கள் 8:30 8:45 நீங்கள் ஸ்பாட்டுக்குள்ளே வந்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அனி ஐயா முத்துராமன் ஐயா சொல்கிறேன். நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். அந்த இது கண்புல நடந்த காட்சி இது. அந்த ரஜினி சாரோட விஷயங்கள் சொல்கிறேன். ஐயா முத்துராமன் ஐயா இயக்கத்தில் படத்தில். அப்போது நாளைக்கு மறுநாள் காலையில் ஷெட்யூலுக்கு கரெக்டாக அன்றைக்கி சாங் அதை முடிச்சுட்டு நைட்டு ஊட்டிக்கு ட்ரெயினுக்கு நாங்கள் ஊட்டிக்கு போனோம். உங்கள் அப்பனுக்கு பேபா கிளைமேக்ஸ் ஃபைட்டு அண்டு 10 சீன்ஸு. அதுலேயும் உங்கள் அப்பனுக்கு பேபிலையும் நான் ஆடிருக்கேன். அந்த சாங்கில் குரூப் ஆடிருக்கேன். அது முத்துராமன் சார் இயக்கத்தில். இன்னொரு விஷயம் என்னென்னா சாரு நாளைக்கு காலையில் 8:30 வரணும்னு சொன்ன உடனே வித் மேக்கப்போட 7:20 ஸ்பாட்டில் நிற்கிறாரு சூப்பர் ஸ்டார். 7:20 ஸ்பாட்டில் இருந்துட்டா உடனே அவருக்கு ஸ்பாட்டில் ஒர்க்கெல்லாம் எடுத்துகிட்டு அந்த சாங் முடிச்சுட்டு மறுபடியும் நாங்கள் நைட்டு ஊட்டிக்கு ட்ரெயினுக்கு கிளம்பிட்டோம். ரொம்ப அற்புதமான ஒரு டீம். இந்த இடத்துல முத்துராமன் சாரோட இயக்கத்தில் நான் ஒரு 3-4 படங்களுக்கும் புலியூர் சோஜமாவோட உதவியாளர் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி முத்துராமன் சார் கூட நான் இன்றைக்கி சந்தித்ததுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்ஸ் சொல்லணும். பெருமாள் பிக்சர்ஸ் அண்ட் இளஞ்செழியன் சார், பொன்னியம்மல் அவர்களுக்கும், எனக்கு இந்த படத்தில் நடனேக்கிற வாய்ப்பு கொடுத்த திரு ரகு சார் அவர்களுக்கும் அண்ட் ரவிகிரண் சார் அவர்களுக்கும், கார்த்திக் சார் அவர்களுக்கும், அந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ, வணக்கம். தேங்க்யூ. ஸோ ரகு முன்னேறினா நாங்கள் எல்லாருமே முன்னேறுவோம். அந்த ஒரு நம்பிக்கைனால ரகுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம். ஏன்னா அவனோட நேர்மை, நாணயம், நம்பிக்கை இது எப்பயுமே வெற்றி பெறும். தேங்க்யூ. அனைவருக்கும் நன்றி. மையை பற்றி எல்லாருக்கும் தெரியும். அப்புச்சி பெரியவர் மையப்பை சேட்டாருடைய மகன் என்று சொல்லலாம், தம்பி என்று சொல்லலாம். அவ்வளோ பெரிய இயக்குனர். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், கமல்ஹாசன். ரஜினிக்கு 25 படங்கள். ஐயா 25 தானே? 25 படங்கள் கமலுக்கு. அது மாதிரி பல இது பண்ணவர். நான் ஏவிஎம்மில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு இடம் வாங்கி கொடுத்தவர் அவர் தான். கைகளை தட்டலாம். நான் சொன்ன உடனே ஒரே வார்த்தை சொன்னார், நம்ம நிறுவனத்து பேரை காப்பாற்று ரகு. ஏவிஎம்மில் எத்தனையோ பேர் தயாராக இருக்காங்க. அதில் 2 பேர், ஒன்று ஏவிஎம் ராஜன், அடுத்து எனக்கு அந்த புனை பேர் ஏவிஎம் ரகு என்று பேர் வந்திருக்கு. எவ்வளோ ஒரு சிம்பிள் மேன், எவ்வளோ ஒரு இது. ஐயாவுக்குலாம் நான் பாடம் கற்றுக்கணும். அதெல்லாம் ரஜினி சார் இன்றைக்கும் கமல் சார் வந்தால் நேராக காலில் விழுவாங்க. அது மாதிரி இவங்க பார்க்காத லொக்கேஷனா, இவங்க பார்க்காத ஆர்டிஸ்டா, இவங்க பார்க்காத இதுவா. செட்டியார் 79 காலமாகறாங்க. நல்லா கேட்டுங்க. அதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் ஊதாப்புகங்க எல்லாம் எடுத்துக்குவாங்க. நிறுவனம் கொஞ்சம் ஐசோலேஷனாக இருக்குது. கூப்பிட்றாங்க, சரவணன் சார் எல்லாம் கூப்பிட்றாங்க. முதல் படம் முரட்டுக்காலை ஆரம்பிக்கிறாங்க 1980 ஆரம்பித்து இன்றைக்கும் ஃபைட் மாஸ்டர் தெரியும். எத்தனை ஃபைட் வந்தாலும் அந்த ட்ரெயின் ஃபைட்டை எப்படி எடுத்தாங்கன்னு இன்ன வரைக்கும் தெரியாது. ஜூடோ ரத்தன மாஸ்டர் அது. இவங்க செட்டு அது மீடியா கொஞ்சம் இருக்குது சார், பெரிய வந்திருக்காங்க. இவங்க செட்டு எஸ்பிஎம், ஜூடோ ரத்தனம், டான்ஸ் மாஸ்டர் புலியூர் சரோஜா, பாபு, விநாயகம். 2 கேமராமேன் ஐயா, 2 கேமராமேன் சக்ஸஸ் பண்ணாங்க பாருங்கள். கமல் சாருக்கு ஒரு படம், ரஜினி சார் ஒரு படம். சகல கலவலன், பாயும்புலி, நல்லவனுக்கு நல்லவன், உயர்ந்த உள்ளம். 2 மேதையை தூக்கி விட்ட ஒரு மாபெரும் மேதை. சாதாரண ஒரு இசையமைப்பாளர் நான். நீங்கள் வரணும். மறுபடியும் சொல்கிறேன், நேரில் இன்விடேஷன் கொடுக்கல சார். நான் வேண்டாண்டா, நான் வரேன். ஒரே வார்த்தை, நான் வரேன். நீ வரணும். நீ ஏன்னா 20 வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்க. நீ நல்ல ஒரு கிரியேட்டர். ஒரு நாள் நம்ப மாட்டீங்க, என்னோடய ஆஃபீஸ் சின்ன ஆஃபீஸ் ஏவிஎம்மில். ஐயா உள்ளே உருட்டுக்காலில் ஒரு டியூன் போடு, சகலகாலில் டியூன் போடு, எல்லாம் ஆரம்பத்தில் போட்டேன். தமிழ் சினிமா உன்னை நல்லா வச்சுருக்கோம். எனக்கு இதை விட பிளெஸிங் என்ன சார் வேணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். அவ்வளோ பெரிய மாமேதை இன்றைக்கி நான் ஒரு வார்த்தை சொன்னேன், என்னை ஆசீர்வாதம் பண்ணாங்க. அதனால் இந்த படம் எனக்கு முழு நம்பிக்கையும் தெம்பையும் கொடுக்குறது. மீண்டும் இந்த படம் ப்ரொடியூசர் பவுனம்மாள், இளஞ்செழியன் சார், பாரதி என் வாழ்க்கையில் மறக்க முடியாது. இன்றைக்கி உறவினர்கள் கேட்டால் கூட ஒரு 10,000 5,000 தரமாட்டாங்க சார். கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. யார்? ரகு என்ற ஒரு பேரை நம்பி. அதனால் நல்ல ஸ்கிரிப்ட் எனக்கு அமைந்த டெக்னீஷியன் சொல்லிட்டீங்களா? ரவிசுந்தரம், டான்ஸ் மாஸ்டர் கமல் ரமேஷ், இவர் சக்தி மாஸ்டர்,
முருகன் சார் எல்லாமே சிறந்த டெக்னீஷியன். பிஆர்ஓ இது எல்லாமே டிசைனர் அகிலன் எல்லாமே சிறந்த டெக்னீஷியன். அதனால் இந்த படம் நீங்கள் ஃபுல் கோஆப்ரேஷன் பண்ணோம். ஒரு சக்ஸஸ் அவ்வளோதான். கண்டிப்பாக நிறைய பேர் சான்ஸ் கேட்க வந்திருக்கேன். கண்டிப்பாக எல்லாருக்கும் என்னால் முடிஞ்சது தருவேன் நான். ஏன்னா நம்மளை சார்ந்த நான் தானே கொடுக்கணும், வேறு யாரும் கொடுக்கணும் சொல்ல முடியுங்களா? கண்டிப்பாக கொடுப்பேன் நான். இல்லை லிரிக் ரைட்டர் வந்துட்டு எல்லாமே நல்ல லிரிக் ரைட்டர் எல்லாம் வந்திருக்காங்க. எஸ்பிஎம் ஐயா அங்கேருந்து ஒரு வார்த்தை